வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டேல ஓரளவு ரெக்கவர பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கு. நிஃப்டி 50 எண்ட் ஆஃப் த டேல 46 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி 74 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்க்கே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆயிருச்சு. பட் இந்த நெக்ஸ்ட் 50 பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான ஒரு இறக்கத்த குடுத்து தான் இன்னைக்கு டேவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பட் என்னதான் வந்து ஓரளவு ரெக்கவர் நம்ம மார்க்கெட்ல இருந்தாலும், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்ல நெட்டா பார்த்தீங்கன்னா விற்பனையாளரா தான் இருக்காங்க. 3200 கோடிக்கு வித்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்ல கொஞ்சம் அக்ரஸிவாவே வந்து வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நவம்பர் கூட கம்பேர் பண்ணும்போது, டிசம்பர் வாரமே ரொம்ப அமர்க்களமா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ தொடருது இவங்களுடைய விற்பனை. இது தொடருமாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். பட் என்னதான் இருந்தாலும் நிஃப்டி 50ல பெரிய ஒரு சம்பவம் ஏற்படாம இருந்தாலும், பல இண்டிவிஜுவல் ஸ்டாக்க நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ஆஃப்டர்நூன் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நல்ல சரிவ வந்து குடுத்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, 52 வீக் லோ கிட்டலாம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் மட்டுமே ஸோ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் லிஸ்ட்ல வந்து இருக்கக்கூடாது. ஸோ கரெக்ட்டா ஒரு ஒரு நல்ல இடத்துல இருக்கணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா, ஸோ அந்த மாரி பங்குகள மட்டும் நம்ம பிடிப்பதற்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா, சில பங்குகள் ஸ்லோ பாய்சன் ஆட்டம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரிஞ்சு ஒரு பெரிய சரிவ கூட வந்து குடுக்கும். சில பங்கு அக்ரஸிவா வந்து சரியும். சில பங்கு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா வந்து சரியும். ஸோ சரியா பார்த்து கொஞ்சம் கவனமா இருப்பதற்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும். அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டி பங்கு பக்கம் நம்ம இருக்கிறதுக்கும் உறுதி செஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதில முதல்ல வந்து கேஎன்ஆர்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பட் கேஎன்ஆர்சிய பத்தி கம்ப்ளீட்டா வந்து இங்க டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. ஸோ கேஎன்ஆர்சி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண அப்பவே பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே பேசிக்கலாம். ஏன்னா இத பத்தி இன்னும் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இத பற்றி ஒரு தனியா வந்து அப்டேட் பண்ணிட்டு, ஸோ இதில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டு, ஸோ இத டிஸ்கஸ் பண்ணலாம்னு நான் நெனச்சேன். ஸோ இன்னைக்கு மேபி டைம் இருந்ததுன்னா, ஸோ நைட் என்னால ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா, ஸோ நாளைக்காச்சும் இந்த கேஎன்ஆர்சி பற்றியான அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா இதிலேயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா, அது அப்படியே வந்து செய்திகளோட செய்தியா வந்து போயிரும். ஸோ ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல தான் இந்த கேஎன்ஆர்சிய பத்தி நான் அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். மேபி ரீட்டெயில் ஆப்ஷன் செக் பண்ணாத நண்பர்களா இருந்தா, விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் அதுக்கப்புறம் யுஎஸ் மார்க்கெட் பற்றியான அப்டேட் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இருந்துட்டுருக்கோம். இதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. இடையில பாஸ் பண்ணது. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நீங்க செக் பண்ணி பாருங்க. மேபி அப்படி நான் அப்டேட் பண்ணிட்டாலும், டெலகிராம்ல அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். பட் இன்னைக்கு நல்ல ஒரு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இந்த கேஎன்ஆர்சில வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ தொடருமா? இதில என்னென்ன ரிஸ்க் இருக்குங்கிறத பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். அடுத்தது ஐஇஎக்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஐஇஎக்ஸோட சப்சிடரியான ஐஜிஎக்ஸ் இத வந்து ஐபிஓல லிஸ்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமா ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஐஇஎக்ஸோட வாழ்க்கையே இன்னைக்கோ, நாளைக்கோ அப்படின்னு இருக்கு. ஏன்னா இந்த கப்ளிங் கொண்டு வந்து அப்படியே வந்து கப்ளிங் பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. பட் இப்போ இதுதான் நேரம்னு சொல்லிட்டு இந்த ஐஜிஎக்ஸ லிஸ்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில இருக்காங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ வரட்டும். பட் லிஸ்டிங் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திங்க் பண்ணலாம். அடுத்த வருடம் தான் இதோட ஐபிஓவும் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரீஸ் வந்து ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் காமெடியே. ஸோ ஒரு 8 பை ரெக்கமெண்டேஷன் வந்து ஜெஃப்ரீஸ் குடுத்துருக்காங்க. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் செக்டார் தான். சிமெண்ட் செக்டார்ல இருக்கக்கூடிய எல்லா பங்குகளையும் எடுத்து போட்டு, இந்த பங்கு இவ்வளோ ஏறும், அந்த பங்கு அவ்வளோ ஏறும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ காமெடியான ஒரு ரெக்கமெண்டேஷனா தான் வந்திருக்கு. ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்கு. அதே மாரி ஸ்ரீ சிமெண்ட் இருக்கு. அம்புஜா சிமெண்ட் இருக்கு. ஏசிசி இருக்கு. ஜேகே சிமெண்ட் இருக்கு. டால்மியா பாரத், ஜேஎஸ்டபிள்யூன்ட்டு எல்லா சிமெண்ட் கம்பெனியும் தூக்கி உள்ள போட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷனா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு டக்குன்னு இத பார்த்ததும் வந்து தோணுச்சு. ஸோ இதில எதுவும் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஃபோக்கஸ் பண்ணது ஏசிசி மட்டுமா தான் இருக்கு. அதுவே இன்னும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. பட் குடுக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரீட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு ரிட்டர்னே குடுக்காது அப்படிங்கிற ஒரு செய்திகள் தான் பெரிய அளவுக்கு வந்து நீங்க கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. ஸோ ரீட் இன்வெஸ்ட்மென்ட் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இல்லன்ட்டு. பட் ரீட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இதில டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப எம்பசி ரீட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா 3,00,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் ப்ராப்பர்ட்டி பெங்களூர்ல 852 கோடிக்கு பார்த்தீங்கன்னா, வாங்கியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ நீங்க நம்ம தொடர்ந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் கேட்டுட்டு இருப்பீங்க. எம்பசி ரீட் எந்த அளவுக்கு அவங்களுடைய இந்த
ஸ்கொயர் ஃபீட்ட வந்து தொடர்ந்து உயர்த்திட்டு இருக்காங்கங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, அந்த வகையில திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு 3,000,000 ஸ்கொயர் ஃபீட்ட வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. இது எம்பசி ரீட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அது மட்டும் இல்ல. இப்ப ரீசென்ட்டா டிவிடெண்ட் இன்கமும் வந்து உயர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ, தொடர்ந்து அவங்க கடனும் ஒரு பக்கம் வாங்குறாங்க. ஒரு பக்கம் அசட்டையும் வந்து சேர்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த அசட் மூலியமா வர இன்கமையும் வந்து அதிகப்படுத்தி குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வழியில எம்பசி ரீட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ, இந்த ரீட்ட பத்தி நம்ம பார்க்கும்போது, பலரும் இந்த ரீட் இன்வெஸ்ட்மென்ட் வேஸ்ட் அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு ஒரு கட்டத்தில வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த ரீட் இன்வெஸ்ட்மென்ட் ஆல்மோஸ்ட் நான் வந்து பண்ணி கிட்டத்தட்ட 2 1/2 வருஷம் கிட்ட இருக்கும். நான் வந்து இத பண்ணும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 300க்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்த எம்பசி ரீட் இருந்துட்டு இருந்தது. பட் இன்னைக்கு என்ன ரேஞ்ச்ல இருக்குன்னா, ரூ. 450 கிட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 50% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் அப்ரிசியேஷன்ல மட்டும் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, எம்பசி ரீட்ல. அது மட்டும் இல்ல. ஸோ, டிவிடெண்ட் கிட்டத்தட்ட 2 1/2 வருஷமா பார்த்தீங்கன்னா, இந்த எம்பசி ரேட்ல நான் டிவிடெண்ட்டையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ, என்ன ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ, பல பங்குகள் அதுவும் தொரத்தி அது ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பங்குகள் கூட இந்த அளவுக்கான ஒரு ரிட்டர்ன வந்து நமக்கு டெலிவர் பண்ணியிருக்காது. ஒரு பக்கம் நல்ல டிவிடெண்ட்ட குடுக்குறாங்க. தொடர்ந்து டிவிடெண்ட்ட அதிகப்படுத்திட்டும் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பங்கோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா, உயர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு 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 கட்டத்தில பார்த்தீங்கன்னா, Blackstone வந்து இந்த எம்பசி ரீட்லருந்து எக்ஸிட் ஆனாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 305 வரைக்கெல்லாம் கீழ வந்திருந்தது. ஸோ, நல்ல ஒரு வாய்ப்ப குடுத்தது. பட் அந்த டைம்ல ஸோ Blackstone போறாங்க, இதெல்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருந்தது. பட் இப்போ என்ன இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. புது ஒரு உச்சத்தில பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு இருக்கு. பட் இத நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது, ரொம்பவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாத சூழ்நிலையில இருந்தது. ஆனா, இந்த மாரி சூழ்நிலையில தான் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். பட் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது, ஓகே இது அன்னைக்கு பண்ணிருச்சுன்னு தோணலாம். ஆனா, இன்னைக்கு வேற இதே மாரி ஒரு கஷ்ட காலத்தில ஒரு நல்ல டிப்ல இருக்கக்கூடிய பங்குகள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுனாலும், அது பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்ராக்டிவா தெரியாது. இது எங்கேங்க ஏறப்போது அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணம் தான் வந்து இருக்கும். பட் அவங்களுக்கு தோன்றதுக்கு நம்ம ஒண்ணும் வந்து பண்ண முடியாது. ஸோ நான் பண்றது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன். மேபி அது பல நண்பர்களுக்கும் பயனுள்ளதா வந்து இருக்கும். ஸோ என்னைக்குமே ஒண்ணே வந்து புரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிற இடத்துல தான் நம்ம வாய்ப்ப வந்து தேட முடியுமே தவிர, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து வாங்குறது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து வாங்குனோம்னா, கண்டிப்பா நம்ம ஷேர் மார்க்கெட்ல வின் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத என்னால உறுதியா வந்து சொல்ல முடியும். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணாத இடத்துல வாய்ப்புகள வந்து தேடுங்க. அது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்ல. ஸோ அந்த மாரி நம்ம எல்லாத்துலயும் முதலீடு பண்ண முடியாது. அதுக்கு நெறைய ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ அந்த மாரி ஒர்க் பண்ணி பொறுமையா வந்து சூஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். அடுத்தது ஸோ இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல செய்தி. இது ஆல்ரெடி வந்த செய்தி. திரும்ப எதுக்கு இத போட்டு ஊதிட்டு இருக்காங்க அப்படின்னு தெர்ல. ஸோ இப்போ யுஎஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது யுஎஸ் எஃப்டிஏ வந்து இந்த பயோசிமிலருக்கான ரூல்ஸ வந்து கொஞ்சம் ஈஸி பண்றாங்க அப்படின்னு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இவ திரும்ப ஒரு செய்திய கொண்டு வந்து பயோகான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறுது அப்படிங்கிற மாரி வந்து நமக்கு காரணம் காட்டிட்டு இருக்காங்க. பட் இது ஆல்ரெடி வந்த செய்தி. ஆல்ரெடி நம்ம ஊர் கம்பெனிஸ் பயோசிமிலர வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நியூ கைட்லைன்ஸ் மூலியமா ஸோ இவங்க இந்த பயோசிமிலருக்கான அந்த காஸ்ட் இந்த ரிசர்ச் காஸ்ட் இதெல்லாம் வந்து சரிவடையும். பாதிக்கு பாதி கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பயோசிமிலர பொறுத்தவரைக்கும் பயோகான் கொஞ்சம் முன்னிலையில இருக்காங்க. அதில மாற்று கருத்து இல்ல. பட் ஆரோ ஃபார்மா, ரெட்டி போன்ற நிறுவனங்களும் பயோசிமிலர அக்ரெசிவா வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த கம்பெனிஸ்க்கு நல்ல செய்தி தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குளோபல் அப்டேட் இப்பவே வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா, இது Amazon மட்டும் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ Amazon பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ட்ரைனியம் 4 சிப்ப வந்து அன்வீல் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஏஐ சிப் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, மல்டி பில்லியன் டாலர் பிசினஸா மாறும். கஸ்டம் ஏஐ சிப் அப்படின்ட்டு ஏடபிள்யூஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி இந்த பல கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ட்ரைனியம் சிப்ப வந்து சப்ளை பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நாங்க ஃபியூச்சர்லயும் சப்ளை பண்ணுவோம். காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். NVIDIA சிப் கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனா, ஸோ உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு கிளைம் வந்து பண்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னு தெர்ல. பட் இப்ப நீங்க கொஞ்ச நாளா பார்ப்பீங்க. AMD அண்ட் Intel எல்லாம் எடுத்துக்கிட்டா, ஸோ நம்ம வந்து NVIDIA கூட எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, இந்த கூகுளோட டிபியூவா இருக்கட்டும், இல்ல இந்த Amazonோட கஸ்டம் சிப்பா இருக்கட்டும். பட் இந்த மாரி சில சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூடலாம் வந்து போட்டி போடுறதில்ல. ஸோ டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்கள விட நாங்க காஸ்ட் கம்மியா தர்றோம். ஸோ எல்லாமே இருக்கு. இதுலயும் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் இவங்க வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்களே இத யூஸ் பண்றோம். நல்லா தான் இருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த நிறுவனங்கள் இப்ப இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது NVIDIAக்கு எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்த குடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில ஒரு பிரச்சனை மேபி வந்து வரலாம்.
பட் அதர் சைட் நம்ம இன்டெல் நம்ம ஒருக்கா கூட டிஸ்கஸ் பண்ணோம். அத பத்தி கம்ப்ளீட்டா பேசலாம்னு நம்ம சொன்னோம். பட் பேசல. என்னன்னா, இன்டெல் வந்து கொஞ்சம் இந்த லோ காஸ்ட் சிப்ப வந்து தயாரிச்சு விக்க போறதா ஒரு டேட்டா வந்து குடுத்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ பல கம்பெனிஸ் வந்து காஸ்ட் கட்டிங்க்காக இந்த லோ காஸ்ட் சிப்ப வந்து பிரிஃபர் பண்ணுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இப்ப மார்க்கெட்ல வந்து வந்துட்டுருக்கு. பட் இந்த இந்த டெக்னாலஜி ரிலேட்டடா நம்ம 100% எதையும் வந்து கணிக்க முடியாது. பட் ஓரளவு நம்மளால பண்ண முடியும். பட் என்ன நம்ம ஒரு கரெக்ட்டான ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணோம்னா, ஸோ அவன் அவன் பார்த்தீங்கன்னா, அவன் அவன் கம்பெனிக்கு சிப் தயாரிக்க ஆரம்பிச்சுருவான். ஸோ இத நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். Microsoft, Amazon அடுத்தது Google இன்னும் பல கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, சிப்ப வந்து தயாரிக்க ஆரம்பிச்சர்றான். ஸோ அதாவது டிசைன் பண்ண ஆரம்பிச்சர்றான். அத மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஃபவுண்டரி தேவை. ஸோ அதுல வந்து இன்டெல் ஓரளவு சக்சஸா மாறுவாங்க. இவங்க 3 ஏஎஸ்எம்எல் மிஷின வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாரி தான் இப்போ இன்டெலும் வந்து ஆடிட்டு இருக்கான். ஸோ ஒரு பக்கம் ஃபவுண்டரி டீல் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்ப்போம். வெற்றி எப்படி நடக்குதுன்ட்டு. அதுபோக இந்த அமேசானோட ஏடபிள்யூஎஸோட ஏஐ சிப் பார்த்தீங்கன்னா, NVIDIAவோட டெக்னாலஜியான NVLink வந்து யூஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த NVIDIA கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் ஆல்ரெடி இன்டெலோட சிப்ஸு, குவால்காமோட சிப்ஸ் எல்லாம் வந்து இந்த NVLink பேஸ் பண்ணி வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப Amazonனும் பார்த்தீங்கன்னா, NVLink பேஸ் பண்ணி வந்து இயங்க போறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு வரும்போது NVIDIA ஒரு படி மேல தான் இருக்காங்க. பட்டைய கிளப்பி நல்ல இத பண்ணி வச்சிருக்காங்க. பட் இப்ப அது ஒண்ணு தான் ஒரு குறையா இருக்கு. ஒரு நல்ல எக்கோசிஸ்டம் மாரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் மற்ற கம்பெனிஸ் கிட்ட இல்ல. மேபி ஃபியூச்சர்ல வந்து கிரியேட் பண்ணலாம். பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா நான் சில விஷயங்கள தேடிட்டு இருக்கேன். மேபி கிடைச்சதுன்னா அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!